சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொள்ள தல்லா குளத்திற்கு கள்ளழகர் வருகை தந்துள்ளார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, கள்ளழகர் வரும் இந்த நிகழ்வின் சிறப்புகள் என்ன? வேதவள்ளி உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் தங்க குதிரையில் வைகையாற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சி நாளை காலை அதிகாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொள்ள தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலுக்கு தற்போது அழகர் வந்து கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நத்தம் பறக்கும் பாலத்தின் கீழ் நின்று அழகரை பார்ப்பதற்காக திரண்டிருக்கிறார்கள். கள்ளழகர் சித்திரை திருவிழாவை பொறுத்தமட்டில் கடந்த 27ஆம் தேதி இந்த திருவிழா தொடங்கியது. இன்று அதிகாலையில் எதிர்தேர்வை நிகழ்ச்சி என்பது வெகு சிறப்பாக காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 490க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் அழகரே நேரடியாக மக்களை தேடி வந்து அவர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் தற்போது அழகர் இறுதி இருப்பிடமான அவர் கடைசியாக இன்று தங்கக்கூடிய இருப்பிடமான தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் அருகில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த நிகழ்வையொட்டி ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் கள்ளழகர் இரவு அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அபிஷேகங்கள் நடைபெற்று அவருக்கு திருமஞ்சனம் என்பது செய்யப்பட்டு ஆழ்வார்கள் பாடப்பட்ட பிரபந்தங்கள் பாடப்பட்டு திருமஞ்சனம் என்பது நடைபெறும். அதன் பின்பாக ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்தபடி நாளை அதிகாலை 5:35 மணியிலிருந்து 5:55 மணிக்குள் தனக்குதிரையில் கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருள இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அறநிலையத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் விரிவாக செய்திருக்கிறது. வேதவன், கள்ளழகரை காண தல்லாகுளத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கும் நிலையில அடிப்படை வசதிகள் பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா, போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா, அது குறித்த கூடுதல் தகவல் என்ன? போக்குவரத்து மாற்றம் என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நத்தம் மறக்கும் பாலம், கோரிப்பாளையம் மேம்பாலம், நேரடி மேம்பாலம், அதே போல கோரிப்பாளையத்தினுடைய உள் சாலைகள் மேம்படுத்துவதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலைகள் என்பது முழுவதுமாக அழகர் கோவில் ரோடு, நத்தம் ரோடு, அழகர் கோவில் ரோடு புறவழிச்சாலைகளை பயன்படுத்த காவல்துறை திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அதே போல பக்தர்களுக்கு குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100 இடங்களில் குடிநீர் தொட்டிகள் என்பது வைக்கப்பட்ட அதன் மூலமாக குடிநீர், ஏனால் காலையிலிருந்து வெயில் அதிகமாக இருந்ததால் குடிநீர் ஏற்பாடும் என்பது செய்யப்பட்டிருந்தது. மேலும் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருப்பதற்காக அதிரடிப்படையினர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கள்ளழகருடன் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் கயிறு பிடித்தபடி அந்த கூட்டத்தை விலக்கி கள்ளழகரை மிக சிறப்பான முறையில் தாமதமின்றி, ஏனென்றால் ஒவ்வொரு மண்டகப்படிக்கும் தாமதமின்றி கள்ளழகர் எழுந்தள்ளுவதற்கான ஏற்பாடுகளை மதுரை மாவட்ட காவல்துறை செய்திருக்கிறது. அதே போல அழகர் எங்கிருக்கிறார், அவர் செல்லக்கூடிய பாதை எங்கிருக்கிறது என்பது உள்ளிட்ட உள்ளிட்ட விஷயங்களையும் கூட மதுரை மாவட்ட காவல்துறை செய்திருக்கிறது. இதனால் பக்தர்கள் சிரமமின்றி, கூட்ட நெரிசலின்றி அழகரை தரிசிப்பதற்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறையும் மதுரை மாவட்ட காவல்துறையும் விரிவாகவே செய்திருக்கிறார்கள். வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.